ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். பல மொழிகளின் லிபிகள் என்கிற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. உச்சரிப்புகளை உள்ளபடி தெரிந்து கொண்டால் தமிழில் ந ந என்ற இரண்டு எழுத்து ஏன் இருக்கிறது என்பது போல் நமக்கு புரியாமல் இருக்கிற பல விஷயங்கள் புரிந்துவிடும். இங்கிலீஷில் கூட இப்படியே நமக்கு ஒரே வகாரத்துக்கு ஏன் BW என்ற இரண்டு எழுத்துக்கள் என்று தோன்றினாலும் இவற்றுக்கிடையே வித்தியாசம் உண்டு என்று ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார். வி வருகிற இடத்தில் நம் பாஷைகளின் வ மாதிரி கீழ் உதட்டை மடித்து அதன் மேலே மேல் வரிசை பல் பட வேண்டும். W வரும்போது பல்லே படாமல் உதட்டை ரவுண்டாக குவித்து சொல்ல வேண்டும். ஆகையால் இந்திய பாஷைகளில் வருகிற சரஸ்வதி, ஈஸ்வரன் முதலான வார்த்தைகளை சரஸ்வதி, ஈஸ்வரன் என்று வி கொண்டுதான் எழுத வேண்டும் என்கிறார். இன்னொன்று கூட, இங்கிலீஷில் நகரம் கிடையாது, ந தான் உண்டு. அப்படியானால் அண்டு, பேண்டு போன்ற வார்த்தைகளை அண்டு, பாண்டு என்று எழுதாமல் அண்ட், பேண்ட் என்றுதான் எழுத வேண்டும். ஸ்பெல்லிங்கை பார்த்தே ப்ரொனன்சியேஷன், அதாவது உச்சரிப்பு சரியாக பண்ணுவது என்பது மற்ற எந்த பாஷையும் விட சமஸ்கிருதத்திலேயே பூர்ணமாக தப்பில்லாமல் இருக்கிறது. இங்கிலீஷில் ஒரே கோணாமானா. லெஜிஸ்லேச்சர் வவுண்ட் அப் என்று சமீபத்தில் பேப்பரில் பார்த்தேன். WOUND என்பதை ஏதோ நினைவில் ஊண்டு என்று படித்ததில் அர்த்தமே புரியவில்லை. ஊண்டு என்றால் காயம் என்றல்ல தானே அர்த்தம். இங்கே வவுண்ட் என்று அதே ஸ்பெல்லிங்கை படிக்க வேண்டியிருக்கிறது. சுற்றுகிறது என்கிற அர்த்தமுள்ள வைண்டுக்கு இது பாஸ்ட் பார்ட்டிசிபல். இங்கே வவுண்ட் அப் என்றால் சமாப்தி பண்ண வேண்டியது என்று அர்த்தம். இந்த வைண்ட் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் ஸ்பெல்லிங் ஒன்றாகவே இருந்தாலும் அதை காற்று என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளும் போது விண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். சுற்றுவது என்று அர்த்தம் பண்ணும்போது வைண்ட் என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒரே குழப்பம். பட்டு, கட்டு என்று இருந்தாலும் புட்டு மட்டும் பட்டில்லை, புட்டு என்கிறான். வால்க்கு, சால்க்கு என்று உச்சரிப்புகளை கொடுக்கும்படியான WALK, CHALK என்பவைகளை வாக், சாக், சாக் என்று சொல்கிறான். கேட்டால் சில எழுத்துக்கள் சைலண்ட் ஆகிவிடுகின்றன என்கிறான். தமிழில் இப்படி இல்லை என்றுதான் தோன்றும். ஆனாலும் சமஸ்கிருதம் முதலான பிற பாஷை சொற்கள் தமிழில் நிறைய கலந்திருப்பதால் அவற்றை தமிழில் எழுதும்போது மற்ற பாஷைகளில் ஒரே அக்ஷரத்தில் உள்ள 4 விதமான சப்தங்களை குறிப்பிட 4 எழுத்துக்கள் இருக்கும்போது தமிழிலோ 4க்கும் ஒரே எழுத்து தானே இருக்கிறது என்ற குறை தெரிகிறது. கண் என்பதில் வருகிற கா வேறு, முகம் என்பதில் வருகிற கா வேறு. முகம் என்பதில் க என்று அழுத்தி சொல்ல வேண்டும், KHA. கங்கை என்பதில் வரும் காவோ இன்னொரு தினுசு, GA சப்தமாக உள்ளது. இதையே இன்னும் அழுத்தி GHA காரமாக கடம் என்ற வார்த்தையில் சொல்ல வேண்டும். KA, KHA, GA, GHA. இவற்றுக்கு மற்ற இந்திய பாஷைகளில் 4 எழுத்து இருக்கும்போது தமிழில் ஒரே காதான் 4க்கும் பொதுவாக இருக்கிறது. பீமன் கையிலே இருக்கிற கதை, எழுத்தாளர்கள் எழுதுகிற கதை, இவற்றில் 2 அக்ஷரங்களும் வித்தியாசமாக இருந்த போதிலும் தமிழில் ஒரே மாதிரி தான் எழுத வேண்டி இருக்கிறது. தமிழில் TA, DA இரண்டுக்கும் ஒரே டா, TA, DA இரண்டுக்கும் ஒரே தா என்று ஏற்பட்டிருப்பதால் ஸ்பெல்லிங்கை வைத்தே சரியாக உச்சரிக்க முடியாமல் போகிறது. தோஷம் என்றால் குறை, தோஷம் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதிலிருந்து தான் வந்தது.
ஆனால் இப்படி நேர்மாறாக அர்த்தமுள்ள 2 வார்த்தைகளையும் தமிழில் ஒரே எழுத்துக்களால் தான் எழுத வேண்டியிருக்கிறது. கூடிய மட்டும் லிபியை கொண்டே சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதால் தான் ச, ஹ, ஜ, ஷ, ஷ முதலான கிரந்த எழுத்துக்களை தமிழில் சேர்த்தது. ஆனால் இப்பொழுது முன்னெல்லாம் கவிப்பண்பை உத்தேசித்து தமிழ் கவிதைகளில் மட்டும் செய்து வந்தது போல வசன நடையிலும் கூட இந்த எழுத்துக்கள் கூடாது என்கிற ரீதியில் எழுதி வருவதால் குழப்பமாய் இருக்கிறது. சம்ஸ்கிருத வார்த்தைகளைத்தான் பூரணமாக ஒழித்து கட்ட முடியவில்லை என்பதால் அதற்கே விசேஷமான சப்தங்களுக்குரிய இந்த எழுத்துக்களையாவது ஒழித்து விடலாமா என்று ஆரம்பித்திருப்பதில் வார்த்தைகளை தப்பாக படிக்கும்படி ஆகியிருக்கிறது. சாதகம் என்று எழுதினால் அது சாதகமாகவும் இருக்கலாம், ஜாதகமாகவும் இருக்கலாம் என்றால் அர்த்தம் குழப்பித்தானே போகும். சிலது தவிர்க்க முடியாது. முன்னே சொன்ன மாதிரி க, ச, ட, த, ப முதலானவற்றில் 4 தினுசான வித்தியாசம் தெரிவிக்க தமிழில் ஆதியிலிருந்தே எழுத்து இல்லை. ஆனால் பிறகு சேர்த்தவைகளை கூட இப்போது ஏன் விட வேண்டும்? அதனால் தமிழுக்கு வெற்றியா, சமஸ்கிருதத்துக்கு தோல்வியா? பாஷைகள் என்ன ஒன்றுக்கொன்று சண்டையா போட்டுக்கொண்டு இருக்கின்றன? நாம் தப்பாக வார்த்தைகளை சொல்கிறோம் என்பது தவிர இப்படிப்பட்ட பாஷா துவேஷ காரியங்களால் ஒரு பலனும் இல்லை. இத்துடன் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.